கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கர்த்தர் இந்த வார்த்தையை யாரோடு பேசுறார் பாத்தீங்கன்னா, கிதியோனோடு. அதாவது சத்துருக்கள் இஸ்ரவேலை ஆளுகை செய்யறாங்க. அப்போ இஸ்ரவேல் எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் ஒரு ரட்சகன் எழுப்புகிறார். அந்த ரட்சகனுடைய பேர் தான் கிதியோன். அந்த கிதியோனோடு கர்த்தர் பேசுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, நீ இஸ்ரவேலை மீதியான் கைக்கு நீங்களாக்கி இரட்சிப்பாய். கர்த்தர் கிதியோனை தெரிந்து கொண்டார், இஸ்ரவேலை காப்பாற்ற. இன்றைக்கு நம்மை கூட கர்த்தர் தெரிந்து கொண்டார், அநேக ஜனங்களை மீட்க முடியாது. ஒடுக்கப்படுகிற நிலையில இருக்கிறாங்க. இஸ்ரவேலரை மீதியானர் ஒடுக்கினார்கள், சுமைகளை சுமத்தினார்கள், அவர்கள் லாபங்களை எல்லாம் திருடினார்கள், எல்லாவித விளைச்சல்களையும் அழித்தார்கள். அவர்கள் தேவனை நோக்கி கதறும் பொழுது ஒரு இரட்சகனை கர்த்தர் எழுப்பினார். கிதியோனை கர்த்தர் எழுப்பும் பொழுதுதான் கிதியோன் கர்த்தரோடு பேசுகிறார். ஆனா கர்த்தர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ள இருக்கு. நாம அவரை சந்தேகப்படக்கூடாது, நாம் அவரை கேள்வி கேட்க கூடாது. இந்த கிதியோன் அப்படிதான் கேட்டார், நீங்க எங்க கூட இருந்திருந்தா இதெல்லாம் எங்களுக்கு நேரிடுமா? சத்துருக்கள் எங்களை ஆளுவாங்களா? நாங்கள் இப்படி ஓடி ஒளிவோமா? அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் இதற்கு தகுதியான்னு கேட்கும் போதுதான் உனக்குள்ள பலன் இருக்கு, இந்த பலத்தோடு போ, நீ ஜனங்களை ரட்சிப்பாய். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு கிதியோனாய் மாற்றி வைத்திருக்கிறார். நாம தான் நமக்குள்ள என்ன பலன் இருக்குன்னு தெரியாம ஒடுங்கி போய் பயப்படுகிறோம். கர்த்தருடைய வல்லமை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இருக்கு. கடைசி காலத்துல நிற்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, மீதியானரை முறியடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலை மீட்கக்கூடிய பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் எத்தனை பேர் மீட்கப்படாத நிலையில இருக்கிறாங்க? எத்தனை பேர் ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்க? எத்தனை பேர் இன்னும் 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 சத்துருடைய போராட்டத்துல மீள முடியாம இருக்கிறாங்க? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, இந்த பலத்தோடு போ. நமக்கு இருக்கிற அந்த ஆவின் பலத்தோடு நாம சத்துருக்களை முறியடிக்கணும். நமக்குள்ள சகல வல்லமைகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். இனி கடைசி காலத்தில ஒரு யுத்த வீரனாய் நின்று சத்துருக்களை முறியடித்து தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் ஒரு கிதியோனாய் நாம் மாறணும். கர்த்தர் கிதியோனை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுத்து நாம் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது நம்மை கண்டு சத்துருக்கள் அலறுவார்கள், மிரளுவார்கள், ஓடி போவார்கள். கர்த்தரே நமக்காக சகல காரியத்தையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கர்த்தாவே இந்த அபிஷேகத்தை கொடுப்பீராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தந்தையே, கிதியோனோடு இருந்து இந்த பலத்தோடு போய் என்று சொன்னீரே, மீதியானியரை கர்த்தாவை முறியடிக்கிற பலனை கிதியோனுக்கு கொடுத்து இஸ்ரவேலை மீட்டது போல ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தாவை நீ கிதியோனாய் மாற்றி அநேக கர்த்தாவை பிள்ளைகளை கர்த்தாவை ரட்சிப்புக்குள் வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வீராக. சத்துருக்களை நிர்மூலமாக்குவீராக. தொடர்ந்து கிரியை செய். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற தகப்பனே, ஆமென்.